Hello, hi everyone. So welcome to Vedantu channel பசங்களா. Hi Ananya. Very good evening to everyone. Bakale. Yes. So பசங்களா. Actually chapter 5ல 5.2 வரைக்கும் இருக்க 5 marks already chapter 5 marks ன்னு சொல்லிட்டு ஒரு லைவ்ல அதாவது போற வீக்ல நம்ம பார்த்தோம். போற வீக் Wednesday we have done the live. ஓகேங்களா, இது அதோட கண்டினியூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5.4 அண்ட் 5.5ஓட கான்செப்டை பார்க்க போகிறோம். ரைட்டடா பசங்களா? ஸோ எவ்ரிவன் இன்னும் எல்லாம் ஜாயின் பண்ணலையோ ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutesல ஜாயின் பண்ணணும். இப்போ தான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். எஸ், ஸோ இதில் யாரெல்லாம் வந்துட்டு எஸ் மேம் வி சா தட் லைஃப். ஸோ சாப்டர் 5ஓட 5 மார்க்ஸை நீங்கள் ஆல்ரெடி டீச் பண்ணீங்க, அந்த லைவை நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ தட் எஸ் இத்தனை பேர் அந்த லைவை பார்த்துருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ரைட்டா பசங்களா? Yes, you Yamini. Okay, Ananya, you also done ரா பசங்களா. So 11th max பாத்தீங்கன்னா we will have on Wednesday பசங்களா. சரிங்களா? யா, ஸோ குட்ரா பசங்களா. சரி, ஓகே. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் சொல்லட்டா. ஸோ ஒருவேளை உங்களோட வாட் இஸ் இட் உங்களோட ஸ்டூடெண்ட் உங்களோட கசன் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க, ஸோ 11th to 12th யாராவது நீட் அண்ட் ஜேஇ படிக்கணும், ஸ்காலர்ஷிப்ஸில் படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் மேம். சரிங்களா? என்னால் நீங்கள் சொல்கிற ஃபீஸை கட்ட முடியாது. எஸ், வி ஆர் ஆக்சுவலி எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தா கூட ஓகே என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நினைச்சிட்டு நான் படிக்காம விடுறேன் அப்படின்னு எத்தனை பேர் நினைச்சு. எஸ், எவ்ரி வெனஸ்டே இருக்கும். ஏன் ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் பசங்களா, நம்மளுக்கு ஒரு மெகா மேரத்தான் ஒரு டெஸ்ட் இருக்கு. சரியா? இந்த டெஸ்ட் ஃப்ரீ தான். சரியா? நீங்க ஃப்ரீயா அட்டென்ட் பண்ணலாம். இது பாருங்க 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்க போகுது. ரைட்டடா பசங்களா? இந்த டெஸ்ட் மூலியமா நீங்க ஸ்காலர்ஷிப்லயே போய் வேதாந்துல நீட் அண்ட் ஜேஇக்கான கோர்சஸை நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இந்த டெஸ்ட்ல நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்கை பொறுத்து. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் எதை பத்தின பேஸ், இதை பத்தி பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் இது மூணும். அண்ட் நீட் சூஸ் பண்றவங்களா இருந்தா பயாலஜி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சரிடா பசங்களா? இந்த டெஸ்ட் பத்தினது எல்லா இன்ஃபர்மேஷனும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஒருவேளை இந்த டெஸ்ட்டை நான் அட்டென்ட் பண்ணி பார்க்கறேன், சும்மா ஃப்ரீ தானே, நான் அட்டென்ட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அட்டென்ட் பண்ணிப்பாரு. ஓகேவாடா பசங்களா? ஸோ தட் இதுல இருந்து கூட உனக்கு குவார்டர்லி சம்ஸ் வந்து கேட்கலாம். யார் கண்டா? ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமாடா பசங்களா? எஸ். எவ்ரி சண்டேவும் இருக்கும் இனியவன். சரிடா பசங்களா? எஸ். ஸோ ஆக்சுவலி 5 ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான். யாரா பசங்களா? இட் இஸ் ஆன்லைன் டெஸ்ட் தான். நீ அட்டென்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? யாரா பசங்களா? இன்னொரு விஷயம் சொல்லட்டா, உங்களுக்கு 5.2 வரைக்கும் கான்செப்ட்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு 5.3 அண்ட் 5.4. ஸோ 5.4ல உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி என்கிட்ட தயங்காம கேட்கலாம். என்ன சம்மானாலும் டவுட் கேட்கலாம். சரிடா பசங்களா? ஈவன் 5.4ஓட எக்ஸாம்பிள்ஸ் எல்லா எக்ஸாம்பிள்ஸையுமே டீச் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டேன், விச் இஸ் அப்லோடட் ஆன் சண்டே. சரிங்களா? வீடியோவில் லேட்டஸ்ட் வீடியோவாக அது இருக்கும், அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகேவா? 5.4ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அதை பார்க்கலாம். சரிடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் parabola, ellipseனா என்ன, அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்னா என்னன்னு நம்ம படித்தோம். கரெக்டுங்களா? ஸோ வாட் இஸ் சர்க்கிளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்? யாரா பசங்களா? சர்க்கிளோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியுமா? எஸ், ஹாய் எவ்ரிவன். ஸோ இட் இஸ் x² + y² = a². எவ்வளோ ஃபார்ம் இருந்தாலும் டெஸ்ட் லிங்க் இல்லை டெஸ்ட் லிங்க் வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதான் ஹரிணி எழுத முடியும். சரிடா பசங்களா? எல்லாமே கலந்து தான் ஜோ. சரிங்களா? எல்லாமே கலந்து தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெய்லியுமே ஒரு 10 சம் சால்வ் பண்ணுற மாதிரி நம்மளோட பெய்ட் பிளான்சஸ்க்கு டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவாடா பசங்களா? ஸோ அதில் எது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்குன்னு தெரியணுமா? யூ நீட் தட் அப்படின்னா திருப்பி அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்லணும். யாரா பசங்க? எஸ். ஸோ இதில் பேராமெட்ரிக் ஃபார்ம்னு இருக்குல்ல மேம். இந்த பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்ன மேம் அப்படின்னா, இதில் யாருக்கெல்லாம் சிப்ளிங்ஸ் இருக்கு? எஸ்டா பசங்களா?
விஷ்ணு டெலகிராம் லிங்க் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ பெய்ட் கிளாஸஸில் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபிசிக்ஸ் போய்கிட்டு இருக்கும். அந்த ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்குள்ளே போய் கேளுங்க, யாழ் சார் வந்து போஸ்ட் பண்ணுவார் அதில். சரிடாப்பா. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 2,3,999 பசங்களா. ஒன் ஃபுல் இயர்லிக்கும் அதுதான் ஃபீஸ். யா பசங்களா, இந்த யாருக்கெல்லாம் சிப்ளிங்ஸ் இருக்கு இன்னும் யாருமே ரைஸ் பண்ண மாட்டீங்க, எல்லாருமே வந்து சிங்கிள் சைல்டா? எஸ் எவ்ரிவன், எவ்ரிவன் வாஸ் சிங்கிள் சைல்ட் ஹியர். சரி, சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ற போராட்டம் தெரியும். ஆல்ரெடி எண்டடா 9 வரைக்கும் கிளாஸ் இருக்கேடா பசங்களா. எஸ். ஸோ திஸ் இஸ் 5th சாப்டர் பசங்களா. ஓகே. அப்போ நம்மளுக்கு தெரியும் கரெக்டா. ஸோ நம்மளுக்கு வந்து தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். இது ஒட்டுக்கா போட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒட்டுக்கா ஒரே கலரில் வாங்கும் போதெல்லாம் சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி தான் இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யும். இந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்னதான் ஈக்குவேஷன்ஸில் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு தனித்தனியாக கூட நம்ம சொல்லலாம். அந்த தனித்தனியாக சொல்றதுக்கு பேர் தான் பெராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த சர்க்கிள்ல எக்ஸுக்கு பதிலா நீங்க ஏ காஸ் தீட்டானும் ஒய்க்கு பதிலா ஏ சைன் தீட்டான்னு போட்டா கூட இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சரிடா பசங்களா? ஸோ ஒரு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். எக்ஸுக்கு பதிலாக போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அண்ட் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு வருமா? ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டிங்கன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அண்ட் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா பிகம்ஸ் 1. ஸோ அதனால தான் அது ஏ ஸ்கொயர்னு மாறுது. புரியுதா? ஸோ பெராமெட்ரிக் ஃபார்ம்னா இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு ஒய்க்கும் யாரை போட்டா ப்ரூஃப் பண்ண வேண்டியது இல்லடா பசங்களா. ஒரே ஒரு தியரம் மட்டும் ப்ரூஃப் பண்ண வேண்டியதா இருக்கும் சந்தியா. தியரம்ஸ் வந்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ தட்ஸ் வை சர்க்கிளோட பெராமெட்ரிக் ஃபார்ம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் தீட்டா. சரிடா பசங்களா? பாரபோலா. ஓகேங்களா? பாரபோலா. பாரபோலோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனை நம்ம எதை எடுத்துக்கிறோம்? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. சரிடா பசங்களா? இதுல யோசிச்சு பாருங்க. எக்ஸுக்கு பதிலாக முஷ்கன் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? 11th மேக்ஸோட சாப்டர் 4ஓட வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்க முஷ்கன். நேற்று தான் வந்துட்டு சாட்டர்டே ஐ ஹாவ் பப்ளிஷ்டு 4.1 எக்ஸசைஸ் ஃபுல்லி. சரியா? ஃபுல்லி ஒவ்வொரு சம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை நீங்க பாருங்க. ஓ ஓகே விஷ்ணு, நோ வரிஸ். நாளைக்கு நீங்கள் என் கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்களா? அதில் நான் டெலிகிராமுக்கு லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிடா பசங்களா? எஸ். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax டன். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்? ஏதோ சொல்ல வந்தேன். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போச்சுங்களா? எக்ஸுக்கு பதிலாக 280ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? சாரி 280 இல்லை, எக்ஸுக்கு பதிலாக 80 ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக 80 ஸ்கொயரும் ஒய்க்கு பதிலாக 280 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ஒரு பாரபோலாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 ஸ்கொயர் அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 280 கான்செப்ட். காட் இட் பசங்களா? எஸ் மேம். அப்போ எலிப்ஸுக்கு என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிப்ஸுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சீக்கன் தீட்டா அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி டான் தீட்டா. சாரி, secant theta tan theta ellipse வராது. a cos theta and b sin theta. Okay, what பேசல? So x is equal to a cos theta and y is equal to b sin theta. Yes everyone? இதெல்லாம் என்னன்னு கேக்குறீங்களா? அப்ப நான் சொல்றது எல்லாமே ஃபார்முலா. ஓகேவாடா பசங்களா? நான் எதுவுமே கான்செப்ட் சொல்ல. This is all formulas. I am all saying about the formulas. Got it everyone? எஸ். ஸோ இந்த ஃபார்முலாஸை தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா என்னது? ஒவ்வொரு கர்வையும் இப்போ ஒரு பாரபோலா இருக்கு அப்படின்னா இந்த பாரபோலாவை ஒரு லைன் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் பண்ணுது, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுதுன்னா அந்த லைன் பார்த்தீங்கன்னா டான்ஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட டான்ஜென்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஒரு டான்ஜென்ட்டுக்கு ஒரு 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 பாரபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலாக்கெல்லாம் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டான்ஜென்ட்ஸ் வரும். சரி பசங்களா? there are lot of tangents. ஸோ அந்த மாதிரி டான்ஜென்ட் ஈக்குவேஷன் அட்டிங்கிற ஒரு இடத்துல ஃபார்ம் பண்ற அந்த டான்ஜென்ட் ஈக்குவேஷனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் yt ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏடி.
யாரா பசங்களா? So what is your formula? It is yt is equal to x plus at square. This is the tangent equation of parabola. This is the tangent equation formula. So இந்த formula தெரிஞ்சானா இப்போ நம்ம பார்க்க போற சம்ம நம்ம சால்வ் பண்ண போறோம். சரியாடா பசங்களா? என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்களேன். Prove that the point of intersection of tangent at T1 and T2. சரிங்களா? இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்ல ஃபார்ம் பண்ற tangent. ஓகேங்களா? So tangent at T. Tangent at T என்னது? What is the formula for tangent at T? Yt is equal to x plus at square. சரிங்களா? அப்ப அதுக்கு பதிலா tangent at T1 அப்படின்னு இருந்தனா என்ன பண்ணுவீங்க பசங்களா? ஓகேங்களா? So T1 அப்ப T க்கு பதிலா T1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So yt1 is equal to x plus at1 square. Everyone got it? நம்மளுக்கு ரெண்டு t இருக்குடா பசங்களா. So prove that the tangent at T1. So tangent at T1ங்கிறது இதுதான். இதுதான் ஃபார்முலா. So T1 னா இதுதான் ஃபார்முலா. இப்போ T2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. tangent at T2. tangent at T2 னா என்ன ஆகும்? யாடா பசங்களா? yt2 is equal to x plus at2 square. ரைட்டா? இது ரெண்டுமே tangent. சரிங்களா? யாடா பசங்களா? இப்போ என்ன சொல்றான்? Point of intersection. Prove that the point of intersection is this. Okay. Tangent அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்ல. Tangentங்கிறது லைன். அவ்வளவுதான். சரியா? ரெண்டு லைனோட point of intersection என்னன்னு கேக்குறாங்க. Got it பசங்களா? ரெண்டு லைனோட point of intersection. நார்மலி ரெண்டு லைனோட point of intersection நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? அவங்க ரெண்டு பேத்தையும் சால்வ் பண்ணி கிளாஸ் இருக்காம அஃப்கோர்ஸ் பசங்களா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு we will run a marathon for. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்க சால்வ் தான் பண்ண போறீங்க. ஓகேவா? யூ ஹாவ் டூ ஈக்குவேஷன்ஸ். வாட் ஆர் த ஈக்குவேஷன்? yt1 is equal to x plus at1 square. yt2 is equal to x plus at2 square. ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட இருக்கு. சரியா? இதுல எந்த வேரியபிள் சால்வ் பண்றது ஈஸி நம்மளுக்கு? ஸோ எலிமினேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா x சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா x கேன்சல் ஆயிடும். கரெக்டா? ஸோ இது சப்ராக்ட் பண்ண என்ன ஆகணும்? y காமனா எடுத்துக்கலாம். ஸோ t1 மைனஸ் t2. ஏன்னா y காமனா எடுத்துட்டீங்கன்னா t1 மைனஸ் t2. இதுலயுமே a காமனா எடுத்துட்டீங்கன்னா t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். சரிடா பசங்களா? நம்மளுக்கு வேணும் என்னது? இல்ல மார்க் எடுத்துட்டா ஃபீ பேஸ் பண்ண தேவையில்ல பரிசுங்களா. ஸோ உங்களோட மார்க்ஸை பொறுத்து. சரிங்களா? நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மார்க்ல ஜாயின் பண்ணணும்னா அந்த மார்க்குக்கு ஏற்ற ஸ்காலர்ஷிப்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நீங்க 100 out of 100 எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் ஃப்ரீ. ஓகேவா? நீங்க பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எஸ்டா பசங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்? y is equal to என்னது? a into t1 square minus t2 square divided by t1 minus t2. ஓகேடா பசங்களா? யாருக்காவது இந்த கேன்சலேஷன் 10th பார்த்துருக்கீங்களா? எஸ். இந்த மாதிரி பாலினாமியல்ஸை கேன்சல் பண்ண நம்மளுக்கு தெரியும். எப்படி கேன்சல் பண்ணுவீங்க? அது வந்துட்டு ஒவ்வொரு சென்டரை பொறுத்து முருகன். சரிங்களா? சென்னை சென்டரை பொறுத்த ஒரு மாதிரி இருக்கும், திருச்சி சென்டரை பொறுத்த ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இஃப் யூ ஆர் டேக்கிங் ஆன்லைனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க அந்த எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வச்சு அந்த டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி இதெல்லாம் பேசுவாங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? யூ நோ தட் மேலே இருக்கிறவங்கள ஃபேக்டரைஸ் பண்ணும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கா? ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்டா பசங்களா? இட் வில் எண்ட் அட் 10 o'clock டா பசங்களா. t1 மைனஸ் t2 இன்டூ t1 பிளஸ் t2 divided by t1 minus t2. ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா y-ஓட வேல்யூ a இன்டூ t1 பிளஸ் t2. ஓகேவாடா பசங்களா? y நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? இப்போ அகைன் என்ன பண்ணணும்? எஸ். என்ன பண்ணும்? எக்ஸை கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறது தானே. ஒய் கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை தூக்கி ஏதாவது ஈக்குவேஷனில் போட்டு எக்ஸ் கண்டுபிடிங்க. ஓகே? ஸோ ஏ இன்டூ t1 பிளஸ் t2 இன்டூ t1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ t1. ரைட்டாடா பசங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஏ t1 ஸ்கொயர் பிளஸ் ஏ t1 t2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ t1. சாரி, ஸ்கொயர்.
இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? a t1 t2. அம்பட்டு தாண்டா பசங்களா. ஓகே, விச் எக்ஸாம்? ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் MVST மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதை அட்டன் பண்ணீங்கன்னா முருகன். சரிடா பசங்களா. ஸோ ரெண்டு பேர்த்த கண்டுபிடிச்சிட்ட. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்போ என்னது? x, y, தட் இஸ் a t1 t2, a into t1 plus t2. ப்ரூஃப் பண்ணியாச்சு. யாரா பசங்களா? ரொம்ப ஈஸி. சரியா? ரெண்டு டான்ஜென்ட்டோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், அவ்வளோதான். ஸோ ரெண்டு டான்ஜென்ட் ஈக்குவேஷன் போடுறீங்க, அவங்க ரெண்டு பேர்த்த சால்வ் பண்ணுறீங்க, ஆன்சர் வந்துருச்சு. It is easiest 5 mark. ஓகேவா? இந்த 5 மார்க்லாம் விட்டுறாதீங்க. ஓகேவா? So it is normal at the point of t1. t1 ஓட நார்மல் ஈக்குவேஷன். டான்ஜென்ட் ஈக்குவேஷன் வேற, நார்மல் ஈக்குவேஷன் வேற. See, first of all, டான்ஜென்ட் அண்ட் நார்மல்னா என்ன? யாரா பசங்களா? யாருக்கு டான்ஜென்ட் அண்ட் நார்மலோட டிஃபரன்ஸே தெரியல. சரியா? டான்ஜென்ட் அப்படின்னா ஒரு கர்வை வெளியே கரெக்டா எக்ஸாக்ட்லி 1 பாயிண்ட் வெளியே இன்டர்செக்ட் பண்ற ஒரு லைன் டான்ஜென்ட் லைன். கரெக்ட்டுங்களா? இப்போ நார்மல் அப்படின்னா என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, இந்த டான்ஜென்ட் லைனுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போகும். அதே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கும். அந்த லைனை தான் நார்மல் லைன் அப்படின்னு சொல்லும். சேடா பசங்களா? ஸோ அப்போ இந்த டீங்கிற இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கும். தட் இஸ் கால்ட் நார்மல் லைன். அப்போ நார்மல் லைனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? ஓகேவாடா பசங்களா? டான்ஜென்ட் லைனோட ஈக்குவேஷன் ஃபார்முலா y plus xt is equal to yt plus yt square is equal to x plus at. மாத்தி சொல்றேனா? yt is equal to x plus at square இருந்ததா? இப்போ நார்மல் ஈக்குவேஷன் அப்படியே உல்டா சேஞ்ச் ஓவர் ஆகும். நார்மல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்டா பசங்களா? ஸோ நார்மல் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, y plus xt is equal to ATQ plus 2AT. ஓகேவாடா பசங்களா? இதுதான் உங்களோட நார்மல் ஈக்குவேஷன். நோ ஜனனி, அது டான்ஜென்ட்ராப்பா. டான்ஜென்ட் ஈக்குவேஷன் வேற, நார்மல் ஈக்குவேஷன் வேற. ரெண்டுமே வேற வேற, ரெண்டு பேத்துக்கும் ஃபார்முலாவும் வேற. ஓகேவாடா பசங்களா? கிளாரிட்டி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் மேம் எனக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் மக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது, இதை புரிய வைக்க ஏதாவது டிப் இருக்குன்னா, எஸ், நான் இதுக்கான புரிய வைக்கிறதுக்கான டிப்பை நான் உனக்கு சொல்கிறேன். இந்த டான்ஜென்ட் ஈக்குவேஷன் டெரிவேஷனையும் நார்மல் ஈக்குவேஷன் டெரிவேஷனையும் ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஃபார் யூ. ஓகேவா? எஸ். இன்னும் உங்களுக்கு புக் வரலையா டிபி? ஓகே, ஐ ஹாவ் டு இன்ஃபார்ம் டு யூ ஆல் சார். சரிங்களா? யாரா பசங்களா? வாட் இஸ் தி டான்ஜென்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்லிடுறேன். வாட் இஸ் டான்ஜென்ட் ஈக்குவேஷன்? y is equal to x plus at square. and normal equation na so any like no பசங்களா, some emergency இருக்கலாம். ஓகேவா? y plus xt is equal to atq plus 2at. ரைட்டா? இதுதானே ஃபார்முலா. ஸோ பாருங்க, ஆக்சுவலி இந்த நார்மல் டான்ஜென்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டா. ஸோ y square is equal to 4ax. இதுதானே பாரபோலா. இந்த பாரபோலால நம்ம சொல்ற சப்ஸ்டியூஷன்ஸை யூஸ் பண்ண போறோம். சேடா பசங்களா? வாட் இஸ் சப்ஸ்டியூஷன் கேட்டிங்கன்னா, சி இதுதான் வந்து டான்ஜென்ட்டுக்கு நம்ம பண்ற நார்மலான விஷயங்கள். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் இதே தான் சர்க்கிளுக்கும் பண்ணுவீங்க, இதே தான் பாரபோலாக்கும் பண்ணுவீங்க. ஒரு பாயிண்ட் இருந்தா நம்மளுக்கு போதும். எக்ஸ் ஸ்கொயர்லாம் x(x1) அப்படின்னு எழுதணும். y ஸ்கொயர்லாம் y(y1) எழுதுவாங்க. எக்ஸ் டேர்ம் எல்லாம் வந்து எக்ஸ் பிளஸ் x1 by 2 அப்படின்னு எழுதணும். yக்கு பதிலாக y plus y1 by 2. இந்த மாதிரி இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இப்படி நீங்க சேஞ்ச் ஓவர் பண்ணி எழுதணும். சேடா பசங்களா? ஓகே, இந்த y ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? y(y1) 4a into இந்த x எப்படி எழுதணும்னு சொன்னேன், x plus x1 by 2. ஓகேவா? இதே தான் நார்மலா சர்க்கிளுக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க, எலிப்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க. சரியாடா பசங்களா? ஸோ இப்போ இதில் கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். So y(y1) is equal to 2ax plus x1. இதுல கொடுத்திருக்க பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணும். டான்ஜென்ட்டோட பாயிண்ட் தான் உனக்கு தெரியும்ல, நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் சொன்னேன்ல. வாட் இஸ் த பாயிண்ட் ஃபார் பாராபோலா? இட் இஸ் 2at, at ஸ்கொயர். சாரி, மாத்திட்டேன். at ஸ்கொயர், 2at. at ஸ்கொயர், 2at அப்படின்னா என்னது? x1 ஓட வேல்யூ at ஸ்கொயர், y1 ஓட வேல்யூ 2at. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ 2aty is equal to 2a into x plus at ஸ்கொயர். ஸோ என்ன ஆகும்? 2a கேன்சல் ஆயிரும். ஸோ yt is equal to x plus at ஸ்கொயர். வந்துருச்சாடா பசங்களா? எவ்ரிவன், இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சா?
இந்த மாதிரி எல்லா டான்ஜென்ட் ஈக்குவேஷனையும் நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலாவை படிக்கலனாலும் நீங்க ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சரி பசங்க, உனக்கு பாராமெட்ரிக் ஃபார்மும் நான் சொன்னேன் இப்போ இந்த லாஜிக் இருக்குல்ல, இந்த லாஜிக்கும் தெரிஞ்சா போதும். மேம் அப்போ நார்மல் ஈக்குவேஷன்னா என்ன மேம்? நார்மல் ஈக்குவேஷன்னா ஒன்றும் இல்லை. வாட் அபவுட் நார்மல் ஈக்குவேஷன்? இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, 2x + 5y + k = 0. சரியா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், இதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். இது 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் 5.4 எக்ஸசைஸ்ல படிச்சிருக்கீங்கடா பசங்களா. ஒரு ஈக்குவேஷனோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எப்படி மேம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த x and y ஓட கோஎஃபிஷியன்ட் ஆல்டர்னேட் உல்டாவா இருக்கும். சரியா? இங்க 5x னும் இங்க 2y னும் வரும். இங்க ரெண்டு பேத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு சைனை மாறிடும் அண்ட் கான்ஸ்டன்ட் சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து இந்த ஈக்குவேஷனோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல தான் இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி இதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம்ல. இதோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் என்னது? ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒரே பக்கம் எழுதிட்டு வந்துடலாம். ஸோ x - yt + at² = 0. ரைட்டா? இப்போ இதோட ஈக்குவேஷன்ஸ் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாமா? ஆல்டர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? t இங்கே வந்துடும், -tx - y plus some k = 0. இப்போ இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x and y க்கு பதிலாக அந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் k கண்டுபிடிக்க முடியும். அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ -t at² -2at + k = 0. ஸோ k ஓட வேல்யூ என்னது? at³ + 2at. ஓகேவாடா பசங்களா? ஸோ அதை தூக்கி இங்கே போட்டுட்டோம். சரியா? ஸோ xt + y = -k. ஸோ இங்க இருக்க மைனஸ் இங்க வந்துச்சுன்னா இது. யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். ஸோ இது ஃபார்முலா டெரிவேஷன்ரா பசங்களா. உனக்கு ஃபார்முலா டெரிவேஷன் வேண்டான்னு நினைச்சேன்னா இது ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலாவா படிச்சுக்கோ. ஓகேவா? ஃபார்முலா டெரிவேஷன் லைக் ஓகே, இது ஒரு சம் பார்த்துட்டு இந்த ஃபார்முலா டெரிவேஷன் எனக்கு புரியும். ஜஸ்ட் xyன்னு இருக்கனால புரியல. மேபி நம்பர்ஸ் வச்சு பார்த்தா மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ரைட்டா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி நார்மல் ஈக்குவேஷன் ஆஃப் parabola. ரைட்டா பசங்களா? ஸோ இதுதான் அதோட டெரிவேஷன் அங்கே சொல்லியிருக்கேன் ஆர்த்தி. நோ ப்ராப்ளம், நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த டெரிவேஷனை. சரிடா பசங்களா, என்ன கேட்டிருக்கான்? இஃப் தி நார்மல் அட் தி பாயிண்ட் t1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு parabola இருக்கு. சரிங்களா? t1ன்ற ஒரு இடத்துல எனக்கு ஒரு நார்மல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இதில் ஒரு டேஞ்சன்ட் போயிருக்கும். அந்த டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன், இந்த டான்ஜென்ட்டோட பெர்பெண்டிகுலர் ஈக்குவேஷன் அகைன் பாரபோலாவை ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணுது. ரைட்டா? அகைன் t2ங்கிற இடத்துல மீட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த மீட் பண்றதோட குவாடினேட் அப்போ இதுக்கு ப்ரூஃப் அப்படின்னு காட்டணும். சரிடா பசங்களா? அவ்வளவுதான். இப்போ உனக்கு என்ன தெரியும்? t1ல ஒரு நார்மல் ஈக்குவேஷன் இருக்கு. t1ல we have a normal equation. So what is a normal equation at t1? t1ங்கிற இடத்துல நார்மல் ஈக்குவேஷன் என்னது? So we have the normal equation y plus xt1 is equal to at1 plus 2at1 is the normal equation at t1. சரிடா பசங்களா? இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு. ரைட்டா? இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, t2ங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்டோட பாராமெட்ரிக் ஃபார்ம், ஒரு பாயிண்டோட பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும்? x, yன்னு இருக்கும். சரியா? ஸோ பாராமெட்ரிக் ஃபார்ம்ல x, y, xோட வேல்யூ என்னது? at², yயோட வேல்யூ 2at. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ அந்த பாயிண்ட் என்னது? at², 2at2 is the point of contact. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் யாரு? நார்மலும் திருப்பி பாரபோலாவும் மீட் பண்ற பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட் இந்த நார்மல் மேல இருக்கு, லை ஆகுது. ஒரு பாயிண்ட் ஒரு கர்வ் மேல லை ஆகுது அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரிங்களா? அப்ப எக்ஸுக்கு பதிலாக இவங்களையும் ஒய்க்கு பதிலாக இவங்களையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன? ஒய்க்கு பதிலாக 2at2 அண்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? at2² t1. ஓகேவா? a t1 cube plus
2a_t1. ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதுலயுமே யாரை காமனாக எடுக்கலாம்? யூ கேன் டேக் 2a_t2 as காமன். ஓகேங்களா? இப்போ இதுல காமனா எடுக்கிறது தான் பஞ்சாயத்துடா பசங்களா. சரியா? யார் யாரை காமனா எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த 2a ரெண்டு இடத்துல காமனா இருக்கா? ஒருத்தர் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 2a_t2 minus 2a_t1 equal to a_t1 cube minus a_t2 square_t1. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன பண்ணலாம்? 2a காமனா எடுக்கலாம். ஸோ 2a காமனா எடுத்துட்டோம்னா t2 minus t1 which is equal to, இங்க யாரை காமனா எடுக்கலாம்? ஏவை காமனா எடுக்கலாம். t1 ஸ்கொயர் t1 மட்டும் காமனா எடுக்கலாம். ஏ t1 காமனா எடுத்துட்டீங்கன்னா t2 ஸ்கொயர் t1 ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர். சரி அப்ப சொல்லலாம் ஏவும் கேன்சல். ஓகே. அண்ட் இந்த t1 இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலால எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? t1 minus t2 t1 plus t2. சரிங்களா? இதையும் கேன்சல் பண்ணலாம். ஆனா ஒரு மைனஸ் சைன் வரும். சரியா? இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு மைனஸ் சைன் வரணும். ஓகேவா? டோன்ட் ஃபர்கெட் அவுட். இதையும் கேன்சல் பண்ண என்ன ஆகும்? ஏன்னா இந்த டேர்மும் ஒரே மாதிரி இல்லை. ஜஸ்ட் ஒரு மைனஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேங்களா? நம்ம யாருக்கு ப்ரூஃப் பண்ணோம்? t1 is equal to, t2 is equal to ப்ரூஃப் பண்ணோம். ஸோ a is equal to minus t1 into t1 plus t2. a is equal to minus t1 square plus இங்க இருக்க மைனஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா a by t1 equal to, a தான் கேன்சல் ஆயிடுச்சுல, this is 2. Sorry, it is not 2 by t1 minus t1 plus t2. Minus 2 by t1 is equal to t1 plus t2. நம்மளுக்கு t2 தான் தேவைப்படுது. ஸோ t2 is equal to, இங்க இருக்கிற மைனஸ் இங்க வந்தா மைனஸ் t1 by t1 மைனஸை காமனாக எடுத்துட்டீங்கன்னா t1 minus 2 by t1. சரிடா பசங்களா? நம்மள இதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, we proved it. ஓகே, ஜஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன், வேற எதுவுமே இல்லை. ஓகேவாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த சம்மெல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கவேன், பயப்படாத. இந்த சம்லாம் ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? நாம பார்க்க போற லாஜிக் மட்டும்தான். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ பார்த்துருவோமா என்ன லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் இருந்தா எக்ஸ் x1, எக்ஸ் இருந்தா எக்ஸ் பிளஸ் x1 by 2. ஓகேவா? நான் சொல்ல போற லாஜிக், ஏன்னா இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண போறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் x1 போடணும். y ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போடணும்? y1 போடணும். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் x1 by 2, yக்கு பதிலாக y பிளஸ் y1 by 2. சரிடா பசங்களா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட போறோம்? எக்ஸ் x1 6. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸ் பிளஸ் x1 by 2 அண்ட் 4, yக்கு பதிலாக y பிளஸ் y1 by 2 பிளஸ் 5 is equal to 0. ரைட்டா? எஸ். இப்போ என்ன பண்ணணும்? இந்த x1 y1ங்கிறது யாரு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க பாயிண்ட். சரியா? இந்த பாயிண்ட்ல எக்ஸ் கோஆர்டினேட் தான் x1, y கோஆர்டினேட் தான் y1. அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கடா பசங்களா. ஸோ x1ஓட வேல்யூ 1 அண்ட் y1ஓட வேல்யூ -3. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் பிளஸ் 6 யூடியூபோட ஷெட்யூல் எதில் பார்க்குறது? ஸோ மதன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து மண்டே அண்ட் வெட்னஸ்டே யூ ஹாவ். சரிங்களா? மற்றது எனக்கு தெரியலடா பசங்களா. ஓகே, -3 by 2 ப்ளஸ் 4, -3 இல்லை +1 by 2 and 4y -3 by 2. நோ ப்ராப்ளம். அதான் நம்மளோட ஷெட்யூல்ஸை வந்து நான் வந்துட்டு போஸ்ட்டில் போட சொல்லிடுறேன். ஸோ தட் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீக்லி என்னென்ன கிளாஸஸ் என்னென்ன டேஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிடா பசங்களா? ஸோ இதுவும் கேன்சல் ஆனால் 3 times, இதுவும் கேன்சல் ஆனால் 2 times. எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3x ப்ளஸ் 3 ப்ளஸ் 2y minus 6 plus 5 is equal to 0. ஸோ என்ன ஆகும்? 4x plus 2y
இவங்கள ஆட் பண்ணீங்கன்னா 8. 8னா 2 ஈக்குவல் டு 0. ரைட்டடா பசங்களா? ஸோ இந்த 2ஆல் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2x plus y plus 1 is equal to 0. சரிடா பசங்களா, இதுதான் உன்னோட tangent equation. ஓகே, this is our tangent equation. வாவ், வெரி குட் போர்க்கொடி. ஓகேவாடா பசங்களா, இவ்வளவுதான் tangent equation இன்புட்டு தான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இட் இஸ் சோ ஈஸி. இப்போ நார்மல் எப்படி கண்டுபிடிக்கிறது, நார்மல் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, டான்ஜென்ட் அண்ட் நார்மல். ஸோ டான்ஜென்ட் அண்ட் நார்மலுக்கு என்ன மேம் சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, டான்ஜென்ட்டும் நார்மலும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். ஓகேங்களா, இதோட பெர்பெண்டிகுலர் லைன் எப்படி இருக்கும் நான் கேட்குறேன். ஒரு லைனோட பெர்பெண்டிகுலர் லைக் ஒரு லைனோட பேரலல் லைன் எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? ஸோ இந்த லைனோட பேரலல் லைன்ஸ் எப்படி இருக்கும்னா, ஒன்றும் இல்லை, அதே 2x plus y தான் வரும், ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் மாறும். இவனும் parallel lines. When your x and y coefficients are utterly பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, இல்ல ரெண்டு பேரும் பார்க்க மல்டிபிள்ஸா இருக்கு அப்படின்னா they are parallel lines. சரிங்களா? இதுவே perpendicular line எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுவும் என்னன்னு கேட்டிங்கன்னா perpendicular lines. ரைட்டா, இதுவும் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். நீ செக் கூட பண்ணி பார்க்கலாம். இவங்களோட m என்னன்னு கேட்டிங்கன்னா -2ன்னு வரும், இவங்களோட m என்னன்னு கேட்டிங்கன்னா +1/2 வரும். ஸோ தட் இவங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா you will get -1. ஸோ தட் these two lines are perpendicular. கரெக்டாடா பசங்களா? ஸோ லாஜிக் புரியுதா? பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ்? ஒன்றும் இல்லை, இவங்களோட கோஎஃபிஷியன்ட்ஸ் உல்டாவா மாறுவாங்க. சரிங்களா, இங்க 1ன்னும் இங்க 2ன்னும் வரும். ஓகே, எக்ஸ் ஒய் இங்க ரெண்டு பேத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு சைன் மாத்தினா போதும். ஸோ இன்னொரு 2 days வெயிட் பண்ணுங்கடா பசங்க. 2 days வெயிட் பண்ணலாம். இதோட எக்ஸ்பிளனேஷனை நாங்கள் யூடியூப்லேயே போடுறோம், why it is getting lateன்னு சொல்லிட்டு. இங்க மைனஸ், இங்க பிளஸ். ரைட்டடா பசங்களா? அண்ட் இங்க சம் கே. இப்போ இந்த கேவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். இந்த கேவோட வேல்யூ தெரியறதுக்காக என்ன பண்ணும்? we need some point. நம்மளுக்கு இப்போ ஒரு பாயிண்ட் தேவைப்படுது, ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தான் இருக்கே. வாட் இஸ் இட்? 1, -3. அதை இங்க தூக்கி போடுங்க. ஸோ 1 போடுங்க, எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா -1 அண்ட் -3னா -6 + k is equal to 0. ஸோ கேவோட வேல்யூ 7. அப்போ வாட் இஸ் இப்போ நார்மல் ஈக்குவேஷன்? -x + 2y + 7 is equal to 0. இதுதான் உங்களோட நார்மல். ஓகேவா பசங்களா? இது உங்களோட tangent equation and this is your normal equation. That's it. Whole is done. ஓகேங்களா? இப்போ இதுக்கு செக் அவுட் பண்ணுவோமா? எஸ். ஆனா இதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட் கொடுக்கல. பாயிண்ட் கொடுத்தாதான் நான் சொல்ற லாஜிக். ஒருவேளை பாயிண்ட் இல்லைன்னா உங்களால பாயிண்ட் கொண்டு வர முடியும்னா கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? எலிப்ஸோட பாயிண்ட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, a cos θ, b sin θ. இதுதான் எலிப்ஸோட பாயிண்ட். சரியா? ஸோ ஏங்கிறது யாரு? ஏவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹவு டு யூ ஃபைண்ட் ஏ? இந்த எலிப்ஸ்ல இருந்து தான் கண்டுபிடிக்க போறோம். ரைட்டா? எலிப்ஸோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, x² / a² + y² / b² is equal to 1. அதாவது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல இருப்பாங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாத்தையும் ஃப்ராக்ஷனுக்கு மாத்தலாமா? யாரா பசங்களா? இது எல்லாத்தையும் ஃப்ராக்ஷனுக்கு மாத்தணும்னா 32ஆல டிவைட் பண்ணணும். ஸோ x² / 32 plus 4y² / 32 equal to 32/32. This is 1. சரிங்களா? So a² ஓட வேல்யூ 32 and b² ஓட வேல்யூ 8. அப்ப a ஓட வேல்யூ, then what is a வேல்யூ? 32 எப்படி எழுதலாம்? 16 into 2, so it is 4√2 and b ஓட வேல்யூ 2√2. ஓகேவாடா பசங்களா? அப்ப இது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. So what will be your point? 4√2 into cos 45 degree. Cos theta π/4ங்கிறது 45. So cos 45, 2√2, sin 45. Cos 45ங்கிறது 1/√2. So 4√2 into 1/√2, 2√2 into 1/√2. So இவனும் கேன்சல், இவனும் கேன்சல். So 4, 2 தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். கரெக்டாடா பசங்களா? உனக்கு அப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதுங்க. x²க்கு பதிலாக என்னன்னு எழுதணும்? x(x1) போடணும். y²க்கு பதிலாக y(y1) போடணும்.
எஸ் பக்கோடி. ஸோ 4 விட்டுட்டோம். சரிடா பசங்களா? ஸோ இந்த x1க்கு பதிலாக 4, y1க்கு பதிலாக 2. ஸோ 4x plus 8y is equal to 32. இது ஃபுல்லாக 4 டேபிளால் கேன்சல் ஆகும். ஸோ when you divide by 4 table, x plus 2y is equal to 8. சரிங்களா? this is the tangent equation. இப்போ இந்த tangent equationக்கு normal equation எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாரா பசங்களா? how to find the normal equation from this? ஸோ நார்மல் ஈக்குவேஷனுக்கு என்ன சொன்னேன்? கோஃபிஷியன்ஸை உல்டா பண்ணிக்கணும். ஸோ 2x வந்துடும், y வந்துடும், ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0, ப்ளஸ் கே ஆர் ஈக்குவல் டு கே, என்ன வேணா போடலாம். ஸோ இங்கே மைனஸ் அண்ட் இங்கே ப்ளஸ். டன்னா ஆனா பசங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4,2 அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஸோ minus 8 plus 2 is equal to k. ஸோ கேவோட வேல்யூ minus 6. ஸோ வாட் இஸ் யுவர் நார்மல் ஈக்குவேஷன்? x plus 2y plus 6 is equal to 0. இதுதான் உங்களோட நார்மல் ஈக்குவேஷன். சாரி, நாட் திஸ், இவங்க minus 2x plus y plus 6 is equal to 0. ஓகே வாடா பசங்களா? ஸோ டான்ஜென்ட் ஈக்குவேஷன் இது, நார்மல் ஈக்குவேஷன் இது, ஆம்படுதான். That's it. ஹாய் பசங்களா. ஓகே செல்வம், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அது உங்களுக்கு புரியுமான்னு தான் எனக்கு தெரியல. யாரா பசங்களா? எஸ். ஸோ ஐ கேன் ஷோ தி கொஷின்ஸ் இன் தமிழ் மீடியம் ஸோ தட் நான் என்ன கொஷின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியும். கரெக்டாக? எடுத்துக்காட்டு 5.40. ஐம் ஸோ குட்ரா பசங்களா. ஸோ எடுத்துக்காட்டு 5.40 we are seeing. சரியா பசங்களா? இந்த 40ல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதை இருக்குது. இதை வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிடா பசங்களா? இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 கோஸ்ட் கார்ட் ஸ்டேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது 5 marks இருக்கா? we have lot of 5 marks in this case. ஸோ 2 coast guard stations are located 600 kilometer apart at points. ஓகேவாடா பசங்களா? நம்ம கிட்ட 2 கார்ட் ஸ்டேஷன் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கார்ட் ஸ்டேஷன் இருக்கு அண்ட் இந்த மாதிரி ஒரு கார்ட் ஸ்டேஷன் இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் இடப்பட்ட கேப் எவ்வளோ பசங்களா? வாட் இஸ் இட்? அவங்க 2 பேத்துக்கும் இடப்பட்ட கேப் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 600 கிலோமீட்டர். சரிங்களா? இங்க ஒரு கார்ட் ஸ்டேஷன் இருக்கு, இங்க ஒரு கார்ட் ஸ்டேஷன் இருக்கு. ரைட்டா பசங்களா? ஸோ அட் தி பாயிண்ட் அவனே பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்களும் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் 0,0 அண்ட் திஸ் இஸ் 0,600. சரிங்களா? 0,0னா இதுதான் ஆரிஜின் பாயிண்ட். ரைட்டா பசங்களா? எஸ். எ டிஸ்ட்ரெஸ் சிக்னல் ஃப்ரம் அ ஷிப் P is received at slightly different times by two. அதாவது ஒரு ஸ்டேஷன் இருக்கு, ஒரு ஷிப் இருக்கு. சரியா? அந்த ஷிப் எங்க வேணா இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பசங்களா, எங்க வேணா இருந்துட்டு போதும். ஓகேவா? வாட் எவர். இப்போதைக்கு அந்த பாயிண்ட்டை நான் இங்க வைக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு அந்த பாயிண்ட்டை இங்க வைக்கிறேன். இதுதான் அந்த ஷிப் P. சரிடா பசங்களா? 1 sec. if I put the பாயிண்ட் வச்சா தெரியாது. ஓகே ரைட்டா பசங்களா? இதுதான் அந்த ஷிப். ஓகேங்களா? திஸ் இஸ் தி ஷிப் P. இப்போ இந்த ஷிப் Pல இருந்து சிக்னல் வருது. சிக்னல்னா என்னது? ரிசீவ் ஆகுமா? யார்கிட்ட ரிசீவ் ஆகும்? 2 ஸ்டேஷனுக்குமே ரிசீவ் ஆகும். 2 ஸ்டேஷனுக்குமே ரிசீவ் ஆகுது. இப்படி ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுது, இப்படி ஒரு சிக்னல் ரிசீவ் ஆகுது. ரைட்டா பசங்களா? இப்போ நீயே சொல்லு, 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ யாருக்கு சிக்னல் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும்? யா பசங்களா? ஸோ இதை பார்க்கும் போது எஸ் யா. ஸோ எவ்ரிவன், ஸோ see this. ஸோ இதை பார்க்கும் போது எப்படி தெரியுதுடா பசங்களா? யாருக்கு இது சிக்னல் பயங்கர ரீச் ஆகும்னு கேட்டீங்கன்னா இவனுக்கும் தான் பக்கத்துல இருக்கு. ஸோ பிக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்கும், அதுக்கப்புறம் தான் ஏக்கு கேட்கும். ரைட்டா? ஸோ அதனால தான் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டைப் பை டிஃப்ரெண்ட். அவர் 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கிறனால ஒரு 2 பேத்துக்கும் அட் டைம்ல சிக்னல் ரீச் ஆகாது. 2 பேத்துக்கும் வேற வேற டைம்ல நம்மளுக்கு சிக்னல் ரீச் ஆகுது. ஓகேவாடா பசங்களா? இட் இஸ் டிட்டர்மைன் தட் a ship is 20
200 கிலோமீட்டர் ஃபாதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூரமா இருக்கு. 200 கிலோமீட்டர் தூரமா இருக்கு. யாரை கம்பேர் பண்ணும்போது? பியை கம்பேர் பண்ணும்போது ஏ தூரமா இருக்கு. சரிடா பசங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது, என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? அப்போ பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ் அப்படின்னா அப்போ பிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 200. ரைட்டடா பசங்களா? எஸ். இப்போ அதோட நம்ம நிக்கல. டிட்டர்மைன் தி ஈக்குவேஷன் தட் பாசஸ் த்ரூ ஹைப்பர்போலா தட் பாசஸ் த்ரூ தி லொகேஷன் ஆஃப் தி ஷிப். ஓகேங்களா? இப்போ இந்த ஷிப் நான் தான் இங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா அது இங்க தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ரைட்டா? இப்போ இந்த ஷிப் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். தண்ணியில மறந்துகிட்டே இருக்கிற ஷிப் தானே. ஸோ இட்ஸ் கீப் ஆன் மூவிங். ஓகேவா? எப்படி மூவ் பண்ணுது இங்க பாருங்க. இந்த ஷிப்பை இப்படி நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரைட்? இட் கீப் ஆன் மூவிங். ஒரே இடத்துல இருக்காது, இப்படி மூவ் பண்ணதுல. ஸோ இந்த மூவ் பண்றத நான் ட்ரேஸ் பண்றேன். இஃப் ஐ புட் அ ட்ரேஸ், அவன் மூவ் பண்ற லொகேஷன்ஸை நான் ஒரு ட்ரேஸா மார்க் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்படி ஒரு ட்ரேஸா மார்க் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஹைப்பர்போலாவை மேக் பண்ணதாமா. அந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷனை என்னன்னு கேட்குறாங்க. சரிடா பசங்களா? எஸ். ஸோ திஸ் இஸ் தி ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் வேணும்னா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்டர். ஹைப்பர்போலாக்கும் சரி எலிப்ஸுக்கும் சரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண வேண்டியது சென்டர். சென்டர்னா என்னது மேம்னா, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு கோட் ஸ்டேஷன்ஸ் எப்பயுமே ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் இருக்கும். ஹைப்பர்போலாக்கும் ரெண்டு ஃபோக்கஸ் இருக்கு. நம்ம கிட்ட இப்போ ரெண்டு ஃபோக்கஸ் கார்டும் இருக்கு. சரியா? 600க்கு நடு பாயிண்ட் என்ன? யாடா பசங்களா? 0,0க்கும் 0,600க்கும் சென்டர் மோஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்கும்? நீ 600 2ஆ டிவைட் பண்ற. அப்ப அந்த சென்டர் என்னது? யாடா பசங்களா? அப்ப அந்த சென்டர் பாயிண்ட் என்னவா இருக்கும்? கம் ஆன், இன்னும் டக்குன்னு சொல்ல வேண்டாமா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ 0க்கும் 600க்கும், ஸோ 600ஓட மைய பகுதி 300ஆ இருக்குமா? ஆமா ரைட்? ஸோ 600ஓட மைய பகுதி கரெக்டா அவனோட சென்டர் மோஸ்ட் வில் பி 0,300. ஆமா ரைட்? ஸோ ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் நடுவில் தான் சென்டர் இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் மொத்த பேத்து 600. அப்போ 600ல பாதி என்னன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 300. யாரா பசங்களா? ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் எழுதிக்கலாம். அப்போ சென்டர் இஸ் 0,300. அவ்வளோதான். ஓகே, இப்போ சென்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் ட்ரேஸ் பண்ணோம்ல, நம்ம என்ன ட்ரேஸ் பண்ணோம்? இந்த பாயிண்ட், இந்த ஷிப் இப்படி மூவ் பண்ணிட்டே வரும்போது தான் வி ஹேவிங் அ பேரல் லைன். இப்போ இந்த ஷிப் இந்த இடத்துல இருக்கு, கரெக்டா நம்ம ஆக்சிஸ்ல இருக்கு. சரியா? when our ship is correctly at the axis, நீ யோசிச்சு சொல்லு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த ஷிப்புக்கும் பிக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அதை கம்பேர் பண்ணும் போது அவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 200 அதிகமா இருக்கும். கரெக்டா பசங்களா? இவன் ஒய் அப்படின்னா இவன் ஒய் பிளஸ் 200ஆ இருக்கும். ஆமா ரைட்? இது ஒய்னா இது ஒய் பிளஸ் 200ஆ இருக்கும். ரைட்டா? ஸோ ஒய் பிளஸ் 200 மொத்தமா சொல்ல பார்க்கலாம். உனக்கு என்ன தெரியும்டா பசங்களா? இவங்களோட மொத்த லென்த் 600. ஐ செட் இது ஏக்கும் பிக்கும் மொத்தமா 600. அப்போ இந்த ஒய் பிளஸ் 200 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 600க்கு தானே ஈக்குவல். இதுல இருந்து ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ 2y is equal to 400. ஸோ y will be 200. ஒய்யோட வேல்யூ என்னது? 200. அதாவது 600ல இருந்து கீழே 200 மீட்டர் தள்ளி, 200 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர். அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? 0,400. கரெக்டா? 600ல 200 போச்சுன்னா 400. இப்போதைக்கு இங்க இருக்கட்டும். சரி பசங்களா, இது யாரு? திஸ் இஸ் வர்டெக்ஸ். இதுதான் ஒரு ஹைப்பர்போலா. அப்போ இந்த ஹைப்பர்போலா அண்ட் திஸ் இஸ் வர்டெக்ஸ். அப்போ நம்ம வர்டெக்ஸ் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். வர்டெக்ஸ், ஒரு வர்டெக்ஸ் தெரியும். ஒரு வர்டெக்ஸ் இஸ் 0,400. சரிடா பசங்களா? 0,400 அம்பதுதான். ஓகேவா? ஒன்றும் இல்லை. சி, இவனுக்கும் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 300, இவனுக்கும் வர்டெக்ஸ்க்கு உள்ள டிஃபரன்ஸ் 200. அப்போ சென்டருக்கும் வர்டெக்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸ் 100.
யார் பசங்களா? சென்டருக்கு வேர்டெக்ஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது 100. அதுதான் யாரு? நம்மளோட ஏ. கரெக்டா? சென்டருக்கும் வேர்டெக்ஸ்க்கும் அப்போ எவ்வளோ? சி மொத்தமா 300 மீட்டர் இருக்கு. அதுல 200 போச்சுன்னா மீதி 100 தானே. அப்ப சென்டருக்கு வேர்டெக்ஸ்க்கும் 100 தானே கேப், 100 கிலோமீட்டர் தானே கேப்பு. ரைட்டடா பசங்களா? ஸோ இப்போ உன்னோட ஈக்குவேஷன் எழுதுங்க. இப்போ உங்களோட ஈக்குவேஷனோட ஒரு ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? எஸ் யாரா பசங்களா? எக்ஸ் ஸ்கொயர் பை hyperbola y square by a square minus x square by b square is equal to 1. இது சென்டர் ஆரிஜினா இருந்தா, இப்போ நம்மளோட சென்டர் வேற. உங்களோட சென்டர் 0,300. ஸோ அப்போ y y-ஆ இருக்காது, y வந்து y minus 300-ஆ இருக்கும். அண்ட் x x-ஆவே தான் இருக்கும். சரி பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஹைப்பர்போலா ஈக்குவேஷன். இப்போ ஏவோட வேல்யூ 100ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ y minus 300 the whole square divided by 100 square minus x square by b square is equal to 1. ஆக்சுவலி இப்போ b யோட பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் நம்மளோட ப்ரொசீஜர். சரிடா பசங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒரு வேல்யூ தெரியணும். we need to find b value, பட் b வேல்யூக்கு நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் வேணும். இந்த கர்வ் மேலே இன்னொரு பாயிண்ட் யாராவது நம்மளுக்கு தேவைப்படுவான். ரைட்டடா பசங்களா? அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? இந்த பாயிண்ட்டை வேணா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஹைட்டு 600. அப்போ இது எக்ஸ்கமா 600-ஆ? ஸோ இப்போ இந்த எக்ஸ்கமா 600லேருந்து எக்ஸோட வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஹவ்? எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? Using this right angle triangle. Using this right angle triangle. You have a right angle triangle like this. So this is 600, this is x, and this is x plus 200. So this is a right angle triangle. Up x plus 200 the whole square is equal to 600 square plus x square. So it's x square plus 400x plus 40,000 equal to 36,000 plus x square. So x square cancel ஆயிரும். அப்போ x ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 80,000. சரி 800 வரும். 400x is equal to 32,000. So 0 0 0 0 cancel. அப்போ x is equal to 800. ஓகே பசங்களா? எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 800. ஸோ இந்த பாயிண்ட் என்னது? 800, 600. சரிங்களா? அந்த பாயிண்ட் என்ன பசங்களா? இஸ் ஆன் தி கர்வ். கர்வ் மேலே இருக்கு. ஸோ கர்வ் மேலே இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட் நிச்சயமா அந்த ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கரெக்டா? ஸோ யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணிருங்க. அப்போ ஒய்க்கு பதிலாக 600 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 600 minus 300. 600 minus 300 the whole square divided by 100 square minus 800 the whole square divided by b square is equal to 1. ஓகேவாடா பசங்களா? ஸோ இது 300 ஸ்கொயர். 300 ஸ்கொயர்னா 9 into 100 square divided by 100 square minus 800 square divided by b square is equal to 1. சரிடா பசங்களா? 100 square cancel and 9 minus 1 is equal to 800 square. டேய் பசங்களா, I have started at 840. சரிங்களா? ஏன் அவ்வளோ ஆசிலேஷன்? ரைட், 1 sec. டன்னா? எஸ். ஒரே நிமிஷம் பசங்களா. சாரி, எங்கேயோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்ல.
கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். யாரா பசங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8. 8 இஸ் ஈக்குவல் டு 800 ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 800 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 8 இன்டூ 8 இன்டூ 100 ஸ்கொயர். ரைட்டடா பசங்களா? டிவைடட் பை 8. 8 to 8 கேன்சல் ஆயிரும். ஸோ இது வந்து 10,000. ஸோ இட் பிகம் 80,000. ஓகேவாடா பசங்களா? யா ஜஸ்ட். ஸோ இது எப்படி நான் கேன்சல் பண்ணன்னு தெரியலையா? ஒன்றும் இல்லடாப்பா. ஸோ 300 எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்டூ 3 இன்டூ 100 இன்டூ 100. ஓகேங்களா? ஸோ திஸ் பிகம் 9. 9 இன்டூ 100 ஸ்கொயர். ஸோ 100 ஸ்கொயர் 100 ஸ்கொயர் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். சரி அப்போ நாங்களா பி ஸ்கொயர் தெரியும், ஏ ஸ்கொயர் தெரியும், ஜஸ்ட் ஃபார்முலா போடுங்க. ஸோ இப்போ y மைனஸ் 300 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 80,000 ஈக்குவல் டு 1. அவ்வளோதான்டா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் they have referred us. யா இமியா? எஸ். சரிடா பசங்களா, புரிஞ்சிச்சா? தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். ஸோ 6th கொஸ்டின், வாட் இஸ் திஸ் மேம் அப்படிங்கிறீங்க? நியூக்ளியர் செக்ஷன். ஓகேடா பசங்களா? நியூக்ளியர் செக்ஷன். This is for 12th standard students மக்களே. So cross sections of a nuclear cooling tower. ஓகேங்களா? in the shape of hyperbola. இது வந்து ஒரு first type hyperbola. ஒரு first type hyperbola அப்படின்னா எப்படி இருக்கும்? நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆக்சிஸை வரைஞ்சுக்கணும். எவ்ரிவன் கிளியர் வித் தி ஆக்சிஸ். ஆக்சிஸ் கிளியரா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு கர்வ் போகும், இப்படி ஒரு கர்வ் போகும். இதுதான் ஹைப்பர்போலா. சரி பசங்களா, திஸ் இஸ் ஹைப்பர்போலா. காட் இட். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஏ ஸ்கொயரோட வேல்யூ, ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 30 ஸ்கொயர். அண்ட் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? பி ஸ்கொயரோட வேல்யூ இஸ் 144 ஸ்கொயர். ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ த டவர் இஸ் 150 மீட்டர் டால். இந்த மாதிரி ஒரு டவர் இருக்கு. கரெக்டா பசங்களா? ஸோ மேலே ஒரு yes, so the tower is 150 meter tall. இவங்க 150 meter tall அப்படின்னா இவங்களோட மொத்த ஹைட், இப்போ இந்த டவரோட மொத்த ஹைட் என்னன்னு கேட்டிங்கன்னா 150 meter. சரி பசங்களா? and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. ஒன்றும் இல்லை. இப்போ இவனோட டிஸ்டன்ஸ் இருக்கிறடா பசங்களா, இதை கம்பேர் பண்ணும்போது கீழே இருக்கிறவங்க ரொம்ப பெருசா இருப்பாங்க. சரியா? கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் சென்டர்னா இதுதான் சென்டர். சரியா? இந்த சென்டர்ல இருந்து கீழே போற இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸோட ஹைட்டு மேல இருக்கிற ஹைட்டை விட கம்மியான ஹைட்டு. ஓகேவா? கீழே பேஸ் பெருசா இருக்கும், மேல இது வந்து சின்னதா இருக்கும். ஸோ இந்த ஹைப்பர்போலாவே இட் சேஞ்சஸ். ஓகேங்களா? எப்படி சேஞ்ச் ஆகும்? மேலே இருக்கிற ஹைட் ரொம்ப சின்னதாகவும் கீழே இருக்கிற ஹைட் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ இவனோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது சம் ஒய் அப்படின்னா இது சம் ஒய் பை 2வா இருக்கும். கீழே இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது மேலே இருக்கிறவங்க அதுல பாதி. ஓகே? ஹாஃப்னா என்னது? பாதி. சரிங்களா? அண்ட் ஃபைண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் தி டாப் அண்ட் பேஸ் ஆஃப் தி டவர். அப்போ டாப் அண்ட் பேஸோட டயாமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் தே ஆஸ்க்ட்? தே ஆஸ்க்ட் தி டயாமீட்டர். ஓகேவாடா பசங்களா? ஸோ டயாமீட்டர் தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒன்று இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும், இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். சரிடா பசங்களா? we need to find this point. அம்பிட்டு தான். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து 150 மீட்டர். ஓகேங்களா பசங்களா? ஸோ இப்போ என்னது? y plus y by 2 equal to 150. ஸோ இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2y plus y divided by 2 is equal to 150, which means 3y is equal to 300. அப்போ y is equal to 100. ஓகேவாடா பசங்களா? y is equal to 100. இது 100, இது 50. ஓகேவா? கீழே இருக்கிறவங்க 100 அண்ட் மேல இருக்கிறவங்க 50 மீட்டர்.
ஓகேங்களா 50 மீட்டர். அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் பசங்களா? இந்த பாயிண்ட் என்னது? ஸோ இந்த பாயிண்ட் இது வந்து x1ன்னு வச்சுக்கிறேன். இது x1ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் x1, 50. ஏன்னா இதோட ஹைட் 50. வாட் அபவுட் திஸ்? இது பாருங்க சம் x2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ x2, இது எவ்வளோ? புக்ல பிக்சர்ஸ் இருக்கு. ஆனா நம்மளுக்கு பிக்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. யாக்கு என்னங்க? ஸோ இதுல புக்ல நம்மளுக்கு பிக்சர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எதுல பிக்சர்ஸ் கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி இன் ஃபிகர் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்கல்ல, கொஸ்டின்லயே வரும்ல, அதுக்கு மட்டும் தான் பிக்சர்ஸ் அலோட். இதுக்கு நம்மளுக்கு பிக்சர்ஸ் கிடையாது. ஓகேவாடா பசங்களா? இந்த பிக்சர்ஸை நாமளா தான் வரைஞ்சுக்கணும். கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் இந்த பிக்சர்ஸ் கொடுப்பாங்களான்றது டவுட் தான். ஓகே. ஸோ யூ ஷுட் நோ. அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு தான் நம்ம இதை ட்ரா பண்ணியிருக்கோம். Got it பசங்களா? ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி x and x2 ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க போறீங்க. அம்பட்டு தாண்டா பசங்களா. ஓகேவா? ஏன்னா உனக்கு எலிப்ஸ் தெரியும். ஓகேவா? வாட் இஸ் த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் யூ நோ? ஸோ இட் இஸ் x square by 30 square minus y square by 144 square is equal to 1. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் x1, 50 பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ x1 square, 900 கரெக்டா? மைனஸ் y ஸ்கொயர் வந்து 250 0 டிவைடட் பை திஸ் இஸ் 144 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஒன் செக், இதை 30 ஸ்கொயர்னே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 1 மைனஸ் 2500 டிவைடட் பை 144 ஸ்கொயர். யாரா பசங்களா? வாட் இஸ் 144 ஸ்கொயர்? 144 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும்டா பசங்களா? 144 into 144. So it is 20736 minus 2500 whole divided by 144 square. So x1 square is equal by 30 square equal to. So x1 square is equal to 30 square divided by 144 square into இவங்களோட சப்ராக்ஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. எயிட்டீன் 236. ஓகேவாடா பசங்களா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 30 divided by 144 into square root of this one. இவங்களுக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஃபார் திஸ். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 18236 சரியா? 1 1 நெக்ஸ்ட் 82 2 டைம்ஸ். ஸோ 82 அப்படின்னா 24 into 24 it is 24 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதிகமாக தான் வரும். கரெக்டா? ஸோ ஒரு 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இட் இஸ் 9 சாரி எஸ் 6 24 into 24 I think it is 96 ன்னு நினைக்கிறேன். யாரா பசங்க? ஸோ when you subtract என்ன ஆகும்? 12 13 336ன்னு வரும். ஸோ இவங்களுக்கு 12 மல்டிபிள் பண்ணால் 26 200 ரேஞ்ச். 200 ரேஞ்சை யூ ஹாவ் டு மல்டிபிள் வித் 6 டைம்ஸ். ஸோ 6 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணால் 1200க்கு மேலே வரும். ஸோ 6 6 are 36 remainder 3 and 36 remainder 39 remainder 3 and this is 15 வரும். நோ, அப்போ 6 வராது. யூ ஹாவ் டு புட் 5 there. யாரா பசங்களா? ஸோ வாட் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18236? ஸோ 5 5s மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0 remainder 1 and 31 remainder 3. So it is 26. ஓகேடா பசங்களா? பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா you will get 0 0 again பத்தாது. இது 2000க்கு மேலே வந்ததோ ஸோ 04 சம்திங் வரும். சரிடா பசங்களா? ஸோ இட் இஸ் 30 by 144 into 135.04. Now you have to solve this. இப்போ நீங்கள் இவங்களை சால்வ் பண்ணி தான் x1 கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ உங்களை சால்வ் பண்ண என்ன ஆகும்டா பசங்களா? பொறுமையாக சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? So when you solve by 2 table, this is 15 times and this is
72. 5 times this is 24. So 5 by 24. So உங்களை 5 ஆல மல்டிபிள் பண்ணி 24 ஆல டிவைட் பண்ணும். அம்புட்டுதான். சரிங்களா பசங்களா? So when you multiple with 5, you will get 675.02 something. You have to divide by 24. So 28.13 something. ஓகேங்களா? உங்களோட x1 ஓட வேல்யூ 28.13 something. Chatting. Yeah, that's it. Okay, what பசங்களா? You can't understand. யா சரண்யா, இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க யாருக்குமே தெரியாதா? எவ்ரிவன், you don't know how to find the square root? You have studied in 10th standard statistics. ஏடா பசங்களா, ஸ்கொயர் ரூட் தான் வந்து 5.5ல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய விஷயத்துக்கு நீங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். கால்குலேட்டர் அலோவ் பண்ணாங்கன்னா யூ வில் ஃபைண்ட் ஈஸிலி. கால்குலேட்டர் இல்லைன்னா ஏடா பசங்களா? எஸ், அவ்வளவுதான். அதை மட்டும் தான் பண்றோம். ஏன்னா நீங்க இந்த 2 பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தான். சரிங்களா? எஸ், டன்ரா பசங்களா. நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? சேம் இதே வயசு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. x1, 100 இருக்கு. இது வந்து நீங்க 2 ஆல மல்டிபிள் பண்ணிக்கணும். மறந்துடாதீங்க. நீங்க கண்டுபிடிச்சிக்கிறது ரேடியஸ், ஜஸ்ட் ரேடியஸ். நம்மளுக்கு தேவை டயாமீட்டர். டயாமீட்டர்னா அதை 2 ஆல மல்டிபிள் வேற பண்ணணும். சரிங்களா? அதை 2 ஆல மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம் சரண்யா. இஃப் யூ வாண்ட்னா நான் லாஸ்டா உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கூட சொல்றேன். சரிங்களா? ஸோ 2x1 is equal to what? This is 5.5. ஓகேங்களா? இது 2 ஆல மல்டிபிள் பண்றா பசங்களா. ஸோ 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 26 and 28, 56. ஓகேங்களா? யாரா பசங்களா? ஸோ திஸ் இஸ் தி டாப் ஒன். ஓகேங்களா? இப்போ செகண்டா இருக்கு 100. ஸோ x1, x2, 100 சப்ஸ்டியூட் பண்ணும். இதே பாயிண்ட்ல நீங்க 100 சப்ஸ்டியூட் பண்ணும். சரிடா பசங்களா? ஸோ x2 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 100 ஸ்கொயர் டிவைடட் பை 144 ஸ்கொயர். ஓகேடா பசங்களா? இன்னொரு 10 மினிட்ஸ் தான் we will complete it. 10 o'clockல கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? 144 ஸ்கொயர் இப்பதான் பார்த்தோம். வாட் இஸ் 144 ஸ்கொயர்? இட் இஸ் 20736. ஸோ 20736ல இருந்து 10,000 போச்சுன்னா 10,736 வரும். So it is 10,736 divided by 144 square. x2 square is equal to 30 square. Right? So square root எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 30யும் 144ம் வெளியே வந்துடும். ஆனா இவங்க ஸ்கொயர் ரூட் குள்ள மாட்டிப்பாங்க. ரைட்டடா பசங்களா? ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேற கண்டுபிடிக்கணும். பிக் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இஃப் யூ டேக் 1, இட் இஸ் 107 வரும். 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. இட் இஸ் நாட் இனஃப். ஸோ ஆர் அதர்வைஸ் ஐ கேன் புட் 10 கரெக்டா? ஸோ 10 போட்டா 100 வரும். ஸோ 7 இஸ் ரிமைண்டர் 36 வரும். ஸோ இஸ் 20. இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் போடணும். ஸோ 200 ரேஞ்ச். 200 ரேஞ்ச் 3 கூட மல்டிபிள் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் 609. கரெக்டாக பசங்களா? இதுக்கு மேலே மல்டிபிள் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும்? திஸ் இஸ் 216 7 and 3 1 137. அகைன் இது 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 206. இங்க ஒரு டிஜிட், இங்க ஒரு டிஜிட் வரணும். பத்தாது. ஸோ பாயிண்ட் வச்சிங்கன்னா 2 பேர் வருவாங்க. இட் இஸ் 13,000. 2,000 யார் கூட மல்டிபிள் பண்ணா 13,000 வரும்னா 6 கூட. ரைட்டா? 6 கூட மல்டிபிள் பண்ணா. ஸோ 6 6 are 36, ரிமைண்டர் 3 39 and it is 12. ஓகேவாடா பசங்களா? உனக்கு வேணும்னா ஒரு டிஜிட்ல வைங்க, இல்லைன்னா 2 டிஜிட்டுக்கு கூட கொண்டு போய்க்கலாம். நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் 4 and this is 0 and 6 3 1. சரி, அகைன் இதை 2 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க.
So it is 12 reminded 1 7 0 2. இங்க ஒரு டிஜிட் இங்க ஒரு டிஜிட் போடணும். ஓகேவா? இங்க ஒரு ரெண்டு பேர் வருவான். ஓகேவாடா பசங்க? இது எப்படி இருக்கு? 1 lakh something. ஓகேவா? இது 20,000. 20,000 யார் கூட மல்டிபிள் பண்ணா 1 lakh something வரும்னா அகைன் 6 கூட. ஓகே. ஸோ திஸ் மேக்ஸிமம் இவங்களை வந்துட்டு நீங்க 6 டேபிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 5 times and this is 24 times. So 5 divided by 24 into 103.66. மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ணும். யாரா பசங்களா? ஸோ இதோட வேல்யூ யாருக்கு ஈக்குவல்? So 5 into 103.66 divided by 24. So it is 21.59. யாரா பசங்களா? So it is 21.59 வருமா? So into 2. So if you multiple with 2, notes எடுக்க டைம் கொடுக்கவா? ஓகே, நான் ஸ்டாப் பண்றேன். இங்க ஆயிடுங்க. சரிடா பசங்களா? இந்த இந்த டைம் இந்த நோட்ஸ் நான் அட்டாச்சும் பண்ணுவேன் கனகா. சரிங்களா? நீங்க நோட்ஸ் எடுக்கலனா கூட ப்ராப்ளம் இல்லடா பசங்களா. ஐ வில் அட்டாச் இட். ஒரே நிமிஷம்டா பசங்களா, இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி. I should not subtract it. I should add it. Sorry, Abhisanga. I should get added up with this. So your answer will be some 30 square divided by 140 square into 140 square divided by 50 square divided by 1. Like பண்ணியாச்சு. So cancel பண்ணீங்கன்னா கூட 30 divided by 144. யாடா பசங்களா? So yes, you should add it up. So மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் you will get some 45 point 144 into 144. So it is 20736. 20736 கூட 2500 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 23236. சரிடா பசங்களா? இவங்களுக்கு ஸ்கொயர் ரூட். when I apply square root for this one, square root of 23236. So your final answer will be 45.41 something. சரிடா பசங்களா? ஸோ கால்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக வரும். ஓகே, ஆர் அதர்வைஸ் வி ஹாவ் டு டூ வெரி வெரி ஸ்லோவாக பண்ணணும். சரியா? ஸோ 23236க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து 30 and 144 கூட மல்டிபிள் பண்ணால் 45.41 வரும். அண்ட் சிமிலர்லி நம்ம இங்கே ஆட் தான் பண்ணியிருக்கணும். ஸோ இஃப் ஐ ஆட் இட் பிகம் 30,000. ரைட்டா? ஸோ 30,000 அப்படின்னா அது ஃபுல்லி சேஞ்ச் ஆகும், அட்டர்லி சேஞ்ச் ஆகும். So for this, your square root answer will be 74.49. சரிடா பசங்களா? Yes. So வேணும்னா we can add it up and see. ஓகேங்களா? So what is it? 144 into 144 equal to 20736. அவங்க கூட நீங்க யாரை ஆட் பண்ண போறீங்க? 100 square. So 30736 when you apply square root, so 300.
30. 30க்குள்ள என்ன ஸ்கொயர் ரூட் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 எடுக்கக்கூடாது. 307. 307க்குள்ள என்ன ஸ்கொயர் ரூட் அவைலபிளா இருக்கு பசங்களா? ஸோ விச் ஸ்கொயர் நம்பர் வில் பி அவைலபிள்? Seventeen square different. 18 into 18, 324. 17 into 17, 289. 17 17s are 289. சரிங்களா? So when you subtract it, what had happened? 307 minus 289. So it is 18. ரெண்டு டிஜிட் உள்ள இறங்கணும். சரி பசங்க உங்களை 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 34. ஸோ 34 யார் கூட மல்டிபிள் பண்ணால் 1800 வரும்னா 5 கூட மல்டிபிள் பண்ணாதான் 1800 வரும். 6 பண்ணீங்கன்னா 1800 கரெக்டாக வரும். ஸோ 345 into 5, 1725. ட்ரிபிள் ஒன் வரும். ரைட்டா பசங்க? ட்ரிபிள் ஒன் 2 0 இறங்கணும்னா பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா பத்தாது உங்களுக்கு. கரெக்டா? இவங்களை 2 ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 200 அண்ட் அது கூட ஒரு 150 அப்படின்னா 350. ஸோ 350 இங்க ஒரு டிஜிட் போடணும். ஸோ இங்க என்ன டிஜிட் போட்டா உங்களுக்கு யாரா பசங்களா 11,000 சம்திங் வரும். 3000 யார் கூட மல்டிபிள் பண்ணா 11,000 வரும்? 2 கூட மல்டிபிள் பண்ணா. சரிங்களா? ஸோ when you multiple with 2, what will happen? 7,400 கிடைக்கும். 7,004 நம்மளுக்கு கிடைக்கும். சரியா பசங்களா? ஸோ 7,004 you have to subtract with 11,100. ஸோ 4096. Again 2 பாயிண்ட் வரும். ஸோ just keep on going. சரிங்களா? ஸோ what will be your answer பசங்களா? ஸோ 30376க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 17. சாடா பசங்க 1 sec. கரெக்டாக தானே இருக்கு. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 5/24 into 175.24 something. சரிடா பசங்களா? ஸோ now you have to multiple with 5. So 175.24 multiple with 5 and you have to divide it by 24. So finally your answer will be மேம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க. எஸ் யூனிக் கேர்ள். ஸோ இந்த வீக்கில் உங்களுக்கு அதுக்கான வீடியோ நான் பாஸ் பண்ணிடுறேன். சரிடா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன் சாரி ஃபார் திஸ். ஏன்னா நல்ல மெஷர்மெண்ட்ஸே தப்பாக எடுத்திருக்கேன். 44 ஸ்கொயருக்கு 144 ஸ்கொயர்னு போட்டால் எப்படா பசங்களா கரெக்ட் ஆன்சர் வரும்? ரைட்? ஸோ இது நீங்கள் 44 ஸ்கொயர்னு போட்டு பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ தட் ஒன்லி இது வந்துட்டு நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் வராமல் இடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சரிடா பசங்களா? ஓகே. ஸோ திஸ் சம் இஸ் வெரி யூனிக். ஓகேங்களா? ஸோ இந்த ராட் ஆஃப் லென்த் 1.2 மீட்டர். சரிடா பசங்களா? இது என்ன மேம் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லடா பசங்களா, ஒரு ராட் இருக்கு. இதெல்லாம் நீங்க ட்ரிக்னோமெட்ரியில் பண்ண அதே விஷயங்கள் தான். ஓகேவா? ட்ரிக்னோமெட்ரியில் படிச்ச அதே விஷயம் தான் வரப்போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ ராட் விச் டச்சஸ் 2 ஆக்சஸஸ். 2 ஆக்சஸை டச் பண்ற மாதிரி ஒரு ராட் இருக்கு.
எஸ் we have a rod like this. சரிடா பசங்களா, இந்த மாதிரி ராட் இருக்கு. இந்த ராடோட லென்த் வந்து 1.2 மீட்டர். ஓகேங்களா? அண்ட் த லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் பி, இதுல ஒரு பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு which is 0.3 மீட்டர் ஃப்ரம் தி கான்டாக்ட். இதுல இருந்து 0.3 இருக்குன்னா அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு 0.9 இருக்கும். அப்பதான் 1.2 மீட்டர் கிடைக்கும். ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ 5.4 நான் வந்து முன்னாடி டீச் பண்ணிட்டேடா பசங்களா. Find the eccentricity. We have to find the eccentricity. Dana. So, okay. எப்படி ஸ்டார்ட் பண்றது? First of all, it is an ellipse. Correct? இது ellipse. It is an ellipse. கரெக்டா பசங்களா? So, இதை வச்சு ஒரு ellipse ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். So, it is like an ellipse for you. இது நம்மளுக்கு ஒரு ellipse equation ஃபார்ம் பண்ணுது. தானா பசங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா நாம தான் ஸ்ட்ரெயிட்டா இப்படி ஒரு லைன் போட்டு கண்டுபிடிக்க போறோம். ஓகே? ஸோ this is 90 degree, this is 90 degree. இங்க என்ன தீட்டாவோ அதே தீட்டா தான் இங்கேயும் இருக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே லைன்ல தானே இருக்கு. ஒரே லைன்ல இருக்க எல்லா ஆங்கிளுமே சேம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னடா பசங்களா வேணும்? நம்மளுக்கு இந்த லென்த் என்னன்னு வேணும்? We need this length. Okay? ஏன்னா பசங்களா உனக்கு இது வேணும், எக்ஸ் வேணும், இது வேணும், ஒய் வேணும். ரைட்டா? we need this x and y. That's it. Okay? இப்போ இந்த எக்ஸுக்கு என்னமா பண்ணோம் அப்படின்னா, இந்த எக்ஸ் எங்க இருக்கு? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தீட்டா எங்க இருக்கு? அட்ஜசன்ட்ல இருக்கு. ஸோ அட்ஜசன்ட்ல இருக்குன்னா cos x. cos x is cos theta. cos theta is equal to adjacent by hypotenuse. And இதுக்கு sin theta. So sin theta is equal to opposite by hypotenuse. Oppositeல நம்மளுக்கு என்ன இருக்கு? y இருக்கு divided by 0.3 இருக்கு. No. Adjacent by hypotenuse, opposite by hypotenuse. ரைட்டடா பசங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? லோக்கஸ் பாயிண்ட். லோக்கஸ் பாயிண்ட்னா ஒரு பேசிக்கான ரிலேஷன்ஷிப் தெரியணும். காஸ் அண்ட் சைனுக்கான ரிலேஷன்ஷிப் என்னது? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 0.9 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை 0.3 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 0.9 தி ஹோல் ஸ்கொயர் and b squared value 0.3 the whole square. நமக்கிட்ட eccentricity கேட்டிருக்காங்க. So ae the whole square is equal to a square minus b square. இதுதான் formula. So 0.9 the whole square na 0.81 minus 0.09. So when you subtracted it, subtract பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஒரே நிமிஷம். இதை வந்து 9/10 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/10 தி ஹோல் ஸ்கொயர். சரிடா பசங்களா? இப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஏ தி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இன்டூ இ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இ ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் 9 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் பை 10 ஸ்கொயர் விச் இஸ் 81 மைனஸ் 9 டிவைடட் பை 100 ஸ்கொயர். சரி 100 ஸ்கொயரில் 10 ஸ்கொயர் விச் இஸ் 100. ஓகேங்களா? இங்க இருக்கு ஏ இந்த சைடு வந்தா மல்டிப்ளிகேஷன். ஸோ விச் மீன்ஸ் இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ வந்துட்டு 0.9. ஸோ 0.9 தி ஹோல் ஸ்கொயரா? ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ 10 ஸ்கொயர் டிவைடட் பை 9 ஸ்கொயர் இன்டூ 81 minus 9. 81 minus 9 என்னடா பசங்களா? 81ல 9 போச்சுன்னா 72. 72 divided by 10 square. ஸோ இது கேன்சல். சரிங்களா? So 72ல 8 into 9 இருக்கும். ஒரு 9 cancel ஆயிடும். So 8/9. It is your e square. So what will be your e value? It is 2√2 divided by 3. அம்புட்டு தாண்டா பசங்களா? சரிங்களா? So this is your final answer. இதோட PDF நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன். மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாடா பசங்களா? எஸ்.
ஸோ இதெல்லாம் தாண்டி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் 5.5 கிராஃபிக்ஸ் வச்சு உங்களுக்கு அழகாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ, அதாவது சண்டே டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. அதை நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ எவ்ரி ஒன், பை பை அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.